ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் பொரியல். சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு பவுல் நிறைய கொத்தவரங்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 வத்தல், தேவையான அளவு கொத்தமல்லி இலை. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய சைஸ் வெங்காயம், 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட வேர்க்கடலையை நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.